அதே மாதிரி ஆளும் கட்சியில நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலை உருவாகும். நீங்க எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலும் மக்களோட பெரும்பான்மையா என்னன்னா நம்ம நினைச்சதெல்லாம் இவங்க செய்யல. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை வரும். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பார்த்தா அது நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க வரும்போதா இருக்கிற அந்த ஒரு ஆதரவு அந்த ஆட்சி முடியும் கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலையா இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே பெரும்பான்மையா நடந்திருக்காது. இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல, காலங்காலமா இங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி திமுக மேல நிறைய எதிர்ப்பு அலைகள் இருக்கு. திமுகவும் நிறைய வியூகங்களை வந்து வச்சிருக்காங்க. இந்த வாட்டி பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு 5000 வரை கொடுக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்து அறிவிச்சிட்டாரு. அதற்கான வேலைகள்லாம் நடக்குது. மக்கள் ரெண்டு விதமா பார்ப்பாங்க. 5000 கொடுத்துருக்கலாம்னு பார்ப்பாங்க. எடப்பாடியா இருந்தா இதை கொடுத்துருப்பாரு அப்படின்னா ஒருத்தரோட கருத்து ஒரு மாதிரி போகும். மக்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேர்தல் சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிற உதவியோட உங்களுக்கு தேவையான நல்லாட்சிக்கு எது தேவையானதுன்றது மக்கள் கிட்ட புரிதல் கம்மியா இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன்.